நீங்கள் சந்திக்க இருப்பது கருத்தியல் போராளிகளான நாம் தமிழர் கட்சி தோழர்களை. ஐபி பெருமகனார் சந்திக்க இருப்பது பேராசிரியரை. பேருந்து நிலையத்தை கட்டாம கட்டிட்டேன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்லுவார்னா அது ஐபி பெருமகனார் மறுக்க மாட்டாரா? அப்புறம் என்னத்துக்காக நீங்க மறுபடியும் மறுபடியும் ஐபி பெருமகனாருக்கு வாக்கு செலுத்துறீங்க? குடிக்கிற தண்ணிக்கு வீடு வீடா அவன் மீட்டர் போடுவான்னா நாளைக்கு சிறுநீர் கழிக்கிறதையும் அவன் கணக்கெடுக்கணும். திங்கிறத கணக்கெடுக்கிற நீ பேரதையும் கணக்கெடுக்கணுமா வேணாமா? நாங்கள் பிறந்த இம்மண்ணிற்காகவும் இம்மண்ணின் வளத்திற்காகவும் போராடவும் போராடி சாகவும் துணிந்த நாம் தமிழர் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் இது. நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் திரையரங்குகள் பின்னாலையும் திராவிட ஆட்சியாளர்கள் கொண்டாடும் கேளிக்கைகளிலும் ஈடுபடாது மக்களுடைய அடிப்படை அன்றாட தேவைகளை மனதிலும் எண்ணத்திலும் நிறுத்தி அவர்களுக்கான கண்டனத்தை தெரிவிக்கவும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு இளைய தலைமுறை எவ்வாறு தன் தேசத்தை சிந்திக்குதுன்றதை எடுத்து சொல்ற கூட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். விடுதலை காலம் தொட்டு இன்று வரை நாம் கொண்டாடி தீட்ட சுதந்திரம் பறிபோன நாள் சித்தையங்கோட்டையில். நாம் உண்டு அனுபவித்த நம்மளுடைய அதிகாரம், நம் மக்களுக்காக பெற வேண்டிய உரிமைகள் மறுக்கப்பட்டு நிற்பது சித்தையங்கோட்டையில். மக்கள் விடுதலை பெற்ற இந்நாளில் மக்களுக்காக போராடி செத்தவர்களுக்கு மத்தியில் போராடியே சாகிற நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம். 1947 சுதந்திரம் பெற்றதா நீங்கள் கருதும் இந்திய தேசமோ தமிழக நாடோ எவ்வாறு விடுதலை அனுபவித்தது? தன்னுடைய உரிமையை தன் மக்களுக்காக தேவையை தாங்களே தீர்மானித்தார்கள். மக்களிடத்தில் இருந்து பெறப்பட்ட வரி வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கடத்தப்படுவதை தடுத்து சுதந்திரமாக பெற்ற இந்த விடுதலை, அதனால் பெறப்பட்ட வரி வருவாய் யாருக்கு பயன்பட்டது? தன்னுடைய நிலத்திற்கும் தன் நிலத்தில் வாழும் மக்களுக்கும் பயன்பட்டது. அப்படி அந்த வரி வருவாயில் மக்களுடைய உழைப்பிலிருந்து பெறப்பட்ட வருவாயில் ஏற்படுத்தி வைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த மூன்றும் ஒரு உயிரினத்தின் அடிப்படை தேவை. குடிசை வீடுகளாக இருந்ததை ஓடு வீடா மாறிச்சு, தகர வீடா மாறிச்சு, அதிலிருந்து காங்கிரீட் கட்டடங்களாக மாறி நின்றது. குடிக்க தண்ணி இல்லாத காலத்தில், வேளாண்மைக்கு தண்ணி இல்லாத காலத்தில், வறட்சி காலத்தில் தன்னுடைய மக்களின் தேவைக்காக குளங்களையும் ஏரிகளையும் ஆறுகளையும் பாதுகாத்தது மக்களாட்சி. தன்னுடைய குடிகள் மேலாடை இல்லாது இருப்பதை எண்ணி அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்கள் மேலாடை அணியாமல் போராடினார்கள். அதனுடைய வளர்ச்சியாக வந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் பொன்னாடை போர்த்தி ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை காத்தது நம்மளுடைய விடுதலை. இந்த விடுதலை உணர்வு நமக்குள்ள இருப்பது உண்மையானால் சாதியாகவோ மதமாகவோ மக்கள் பிரிந்து நிற்பார்களா? அப்படி சாதியாகவோ மதமாகவோ மக்கள் பிரிந்து நிற்பார்கள் என்றால் இங்கு நீங்கள் இத்தனை காலமாக வாக்களித்து தேர்ந்தெடுத்த திராவிட ஆட்சியாளர்களின் சாதனை உங்களை சாதியாகவும் மதமாகவும் பிரித்து வைத்ததுதான். ஏன் தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மேட்டுக்குடி மக்கள் அடிமைப்படுத்தியதனால் விடுதலை உணர்வில் திருமாவளவன் வந்தாரா? பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் வந்தாரா? இவர்கள் அடிப்படை மனித உரிமைகளை கேட்டு பெற்றார்களா? இல்லவே இல்லை. ஏன் இன்றும் இருக்கிறது சாதிய தீண்டாமை, மத வெறுப்புணர்வு. இதை காட்டி காட்டி இருபெரும் திராவிட கட்சிகள் மக்களிடத்தில் இருந்து பெற்று நம்மளுடைய வஞ்சம் தீர்ப்பது உங்களுடைய வாக்கு அரசியல். சாதியையும் மதத்தையும் காட்டி இவர்கள் அதிகாரத்தில் இருந்து பெறப்பட்டது நம்மளுடைய உரிமைகள். அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு சித்தையங்கோட்டையில் நடக்குது. குடிக்கிற தண்ணிக்கு வீடு வீடா அவன் மீட்டர் போடுவான்னா நாளைக்கு சிறுநீர் கழிக்கிறதையும் அவன் கணக்கெடுக்கணும், மலம் கழிப்பதையும் அவன் கணக்கெடுக்கணும். ஏன் திங்கிறத கணக்கெடுக்கிற நீ பேரதையும் கணக்கெடுக்கணுமா வேணாமா? அப்ப பேரூராட்சி மன்றம் நாங்கள் குடிக்கும் தண்ணீருக்கு இந்த மீட்டரை வச்சு கலெக்ட் பண்ற மாதிரி நான் அடிக்கிற மூத்திரத்தையும் நீ பேரூராட்சி வாங்கிக்க. அது எப்படி? ஒரு நிலத்திலிருந்து பெறப்படக்கூடிய அடிப்படை வளங்கள் மட்டும் தனக்கானது, அந்த அடிப்படை வளத்திலிருந்து பெறக்கூடிய நட்டம் மட்டும் மக்களுக்கா? சாலை போட்டிருக்க,
சாலையை பயன்படுத்துறோம். இந்த சாலையில் நாங்கள் செல்வதற்காக வரி விதிக்கிற, அதற்காக வரி கட்டி எங்களுடைய அத்தனை வாகனங்களையும் நாங்கள் பயன்படுத்துறோம். சரிதானே? நீ மறுபடியும் அந்த ரோட்டு மேலேயே ரோட போட்டு என் வீட்டை பள்ளமாக்கிட்டு ரோட்ல போற தண்ணி எல்லாம் வீட்டுக்கு வர வைப்பேன்னா அப்புறம் என்ன மயிருக்கிறா இந்த அளவீட்டு கருவி? எதுக்கு இந்த அளவீட்டு கருவி? அதான் நீ போட்டு வச்சிருக்க சாலை சொல்லுதே, முன்னாடி பள்ளம், இங்க மேடு, கடைக்கு பள்ளம், எங்க போகும் மழைநீர்? சொந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பெற்றோர்களே, நீங்கள் கவனித்து செல்ல வேண்டியது, பெற்ற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பெற்ற வருவாயில் சேமிப்புக்கு எடுத்து வைத்துட்டு அடிப்படை தேவைக்கு பயன்படுத்திட்டு அவசர தேவைக்குன்னு சேமிச்சு வைக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். 50 ஆண்டு காலமா வாக்களித்து தேர்ந்தெடுத்த இந்த திமுக, அண்ணா திமுக ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தை சொல்லியிருக்கா? குடிநீரை சேமிக்கணும்னு சொன்னச்சு ஒரு அம்மையார், ஜெயலலிதா அம்மையார். மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தினால தான் வீட்டுக்கு நீங்க உரிமை பெற முடியும்னு சொன்னாங்க. எத்தனை வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு இன்றளவும் இருக்கு? அந்த மழைநீர் சேகரிப்பினால் சேகரிக்கப்பட்ட நீரின் அளவு என்ன? அவன் என்ன காமிப்பான் தெரியுமா? இங்க இருக்கிற குடகனாரை, மக்களுக்காக பயன்படுத்த வேண்டிய அந்த குடிநீரை, மழை நீரை இருபெரும் விவசாயிகளுக்கு எதிரான வேற்றுமை கருத்தா பதிவு செஞ்சு மக்களை திசை திருப்பி அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்யறான். இது என்ன மறைமுகமாக நடக்குது? காமராஜர் அணை தேக்கத்துக்கு பக்கத்துல ஒரு சுத்திகரிப்பு நிலையம், யாருக்குமே தெரியாதுல்ல. யாரு அதுக்கான உரிமை கொடுத்தாருன்னு, எப்பெரும் முதலாளிகள் அதற்கு பின்னாடி இருக்காங்கன்னு எந்த மனிதருக்கும் தெரியாதுல்ல. ஆனா அதை சுத்தி இருக்கிற அத்தனை ஆலைகளும் ஒரு தனி முதலாளியின், நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஐபி பெருமகனாரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா உங்களுக்கு தேவையான தண்ணீரை உங்களுக்கு கொடுக்காது, விவசாயிகளுக்கு கொடுக்காது. அந்த தண்ணீரை கணக்கெடுப்பாங்கன்னா நீங்க யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க, அந்த வாக்கினால் உங்களுடைய உரிமைகள் எவ்வாறு பறிபோகுதுன்னு நீங்க உணரணும். ஒரு சாலையை கூட சரி செய்ய முடியாத பேரூராட்சி மன்றம் எப்படி பேருந்து நிலையத்தை சரி வச்சிருக்கோம்? 18 வார்டு, 18 மெம்பர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? யாரை? ஒரு வார்டுல ஒரு மாடு மெம்பர் யார் ஓட்டு போட்டிருப்பா? சொந்த தாய் பிள்ளை தானே ஓட்டு போட்டிருப்பான். மாமே மச்சனே தானே ஓட்டு போட்டிருப்பான். அந்த சொந்த தாய் பிள்ளையை ஏமாத்திட்டு நீ வாழ்ற அந்த கட்சிக்கு போய் நிப்பின்னா அவன் கட்சிக்காரனா சொந்த தாய் பிள்ளையா? அவன் சாதி மதமா நிக்கிறான்னா உன்னைய சிதைக்கிறதுக்கு நிக்கிறானா? 18 வார்டு மெம்பர் எத்தனை பேர் திமுக, எத்தனை பேர் அதிமுக, எத்தனை பேர் காங்கிரஸ்? இருக்கிற பெரும்பான்மை பிரதிநிதிகள் 15 பேர் திமுக தானே. உங்க ஐயா தானே இங்க அமைச்சர். உங்களுடைய கேடு கட்ட இந்த திராவிட ஆட்சி தானே தமிழ்நாட்டை நிலவுது. ஏன் உங்க ஐயாட்ட சொல்லி உங்களுடைய தலைமை பீடத்தில் இருக்கிற ஸ்டாலின் ஐயாட்ட சொல்ல முடியாதா? குடகனாரின் வல்லுநர் குழு அறிக்கையை வெளியிடு, இருபெரும் விவசாயிகளை கூறு போடாதே, தேவையான தண்ணீரை தேவையான அளவு பிரித்து கொடுன்னு சொல்ல முடியாதா? எங்கள் மக்களுக்கு எதற்கு இந்த குடிநீர் இணைப்பில் மீட்டர் பொருத்துறேன்னு கேட்க முடியாதா? இல்ல அடிச்சு உடைக்க முடியாதா? நீ ஹிந்தி திணிப்புல நாங்க தமிழை மீட்டோம்னு நிக்கிற திமுக, நாங்கள் செய்த போராட்டத்தின் விளைவாகத்தான் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம்னு சொல்ற திமுக, உன்னுடைய உரிமை அடிப்படை குடிநீரை கூட பெற முடியாத இந்த திமுக என்னத்தை புடுங்கிருச்சுன்னு நீ அவங்களுக்கு திருப்பி வாக்கு போடணும்? எதுக்கு வாக்கு போடணும்? உங்களுடைய அடிப்படை தேவையா இருக்கிற குடிநீரை அவன் கணக்கு போடுவான்னா நீ கணக்கு போடணும். மக்களாகிய நீங்கள் கணக்கு போடணும். ஏன் அவனுக்கு வாக்கு போடணும்னு கணக்கு போடணும். சரி, மக்கள் எதை புரிஞ்சுக்கணும்? நீங்கள் வெளிப்படையாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய, பேரூராட்சியில் கட்டப்பட வேண்டிய பேருந்து நிலையத்தை கட்டாம கட்டிட்டேன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்லுவார்னா அது ஐபி பெருமகனார் மறுக்க மாட்டாரா? ஏன் அவர் எழுதி கொடுக்கும் போது சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏன் மக்களாகிய நீங்கள் சிந்திக்கவில்லை? உங்கள் முன்னாடியே கண் முன்னாடியே ஏமாற்றப்படுகிறீர்களே, ஏன் நீங்கள் அதை தட்டி கேட்கவில்லை? அதை படித்த இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களும் எடுத்து சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா எந்த விதத்தில் சித்தையங்கோட்டை வளர்ந்துருச்சு. கல்வியில, மருத்துவத்தில், இல்ல பிள்ளைகளுக்கான அடுத்த கட்ட வாழ்வில் ஏதாவது ஒன்றில் சித்தையங்கோட்டை வளர்ந்துருச்சு, ஏதாவது ஒண்ணுல வளர்ந்துருச்சு சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்காக நீங்க மறுபடியும் ஐபி பெருமனாருக்கு வாக்கு செலுத்துறீங்க? கேட்கணும்ல.
பேரூராட்சி மன்றங்களில் மக்கள் குரலாக கேட்டு பெற வேண்டிய உரிமைகளை கேட்காத இந்த பிரமுகர்கள் நாளைக்கு உங்க வீடு தேடி வந்து வாக்கு சேகரிப்பாங்கன்னா நீங்க சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? மக்களை ஏமாத்த துணிந்து நிற்கிற இந்த திருட்டு திராவிட கட்சியின் முன்னாடி நின்னு எங்களுடைய வாக்கு உங்களுக்கு இல்லைன்னு நீங்க திடமா சொல்லணும். எப்படி சொல்லணும்? மக்கள் குரலாக ஒலிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தான். அவனுடைய போராட்டத்தின் விளைவா நாங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க போறோம்னு சொல்லணும். செய்யணும். ஏன் செய்யணும்? நல்ல கண்ணுன்னு ஒரு தலைவன் பொதுவுடைமை தத்துவத்தை ஏற்று இன்று வரை தன்னுடைய சொந்த உழைப்பில் கட்சியுடைய கொள்கையை தாங்க பிடித்தார் என்றால் அது விடுதலை உணர்வு. அந்த விடுதலை உணர்வினால் இளைஞர்களுக்கு கடத்தப்படுற செய்தி. ஹுசைன் சொன்னான்ல, தன்னுடைய உடலை கூட அடுத்தவர் பாடம் கற்பிக்க பாடம் படித்துக் கொள்ள ஒப்படைப்பாரை என்றால் அது கல்வி, அடுத்த கட்ட வளர்ச்சி. ஆனா நீங்க இன்னமும் உங்களுடைய புதை குழியில் மக்களை திசை திருப்பிட்டு எங்களையும் புத குழியில வச்சு மூழ்கடிப்பீங்கன்னா நீங்கள் யோசிக்கணும். நீங்க இதுவரைக்கும் இருந்த திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று அதிமுக மாற்று திமுக திமுக மாற்று அண்ணா திமுக இருந்த காலத்தை கடந்து நீங்க நாம் தமிழர் கட்சி பின்னாடி திரும்பணும். ஏன்? தத்துவத்தை தலைமையேற்று நிற்கிற நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள், யாருடைய துதிக்கும் செவிசாய்க்காத நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள், மக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்காக நிற்கிற எங்கள் பின்னாடி நீங்க வந்து நிக்கணும். செந்தமிழன் சீமானை தேடி நீங்க நிக்கணும். ஏன்? படித்த இளைஞர்கள் தெருவில் நின்று அன்றாட உழைப்பில் இருந்து பெறப்பட்ட நிதியில மக்களுக்காக கருத்தியல் யுத்தத்தை செய்யறான்னு நீங்க நிக்கணும். மக்களுக்கான வேட்பாளர் எவ்வாறு பெறப்பட வேண்டும்? மக்களிலிருந்து பெறப்பட வேண்டும். முனைவர் ஆ சைமன் ஜஸ்டின ஆத்தூர் தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தி இருக்கோம்னா என்ன காரணத்தை முன்னிறுத்தி? படித்த இளைஞர்கள் இந்த நாட்டை எவ்வாறு சீர் செய்ய முடியும்னு சிந்தனை செல்வனா ஒருத்தனை ஏத்தி நிப்பாட்டுறோம். நீங்க அவனை தேடணும். எதை சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையூட்டி நிறைவு செய்யறோம்? ஒரு சின்ன கடை, எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கடை, 1 மணி நேரம் மழை பெஞ்சா 2000 லிட்டர் தண்ணி. 1 மணி நேரம் மழை பெஞ்சா 2000 லிட்டர் தண்ணி. எத்தனை தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கணும் சேமிப்பு? மழை நீரை சேமிக்க எத்தனை தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கணும்? ஆனா வெட்டின குளத்துக்கே அவன் தண்ணி விட மாட்டான். நீ வெட்டி வச்சிருக்க தொட்டிக்க தண்ணி விட்டுருவா? ஒரு சின்ன கடையிலிருந்து 1 மணி நேரத்தில் 2000 லிட்டர் தண்ணி சேமிக்க முடியும்னா இந்த வறட்சி காலத்தில் கூட வருடத்திற்கு பெஞ்ச 15 நாள்ல நீ ஒரு வீட்டிற்கு தேவையான 3 லட்சம் லிட்டர் தண்ணிய ஒரு சின்ன கொட்டத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர்ல சேமிச்சிட முடியும். அதற்கான மாற்று திட்டங்கள் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களிடத்தில் இருப்பதை நீங்கள் நம்புவது உண்மையானால் வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. இது கண்டனை போராட்டம் தான். கண்டனத்தை தெளிவாக பதிவு செய்கிறோம். இந்த மண்ணில் மக்களை நீங்கள் இவ்வாறு தான் ஏமாற்றி பிழைப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிழைப்பு இந்த தேர்தலோடு நடக்காது. வரும் தேர்தல் நாம் தமிழர் கட்சி துணிந்து எதிர்த்து களமாடுவது நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்த்து தான். அதிமுகவில் இவ்வளவு பெரிய மக்கள் கேடான சிந்தனை இல்லை. திமுக ஒரே கட்சியிடத்தில் தான் மக்களுக்கு எதிரான சிந்தனை புதைந்து கிடக்கிறது. மக்கள் வளங்களை கொள்ளையடிப்பது, மண்ணை கொள்ளையடிப்பது, ஆற்றை களவாடுவது திமுக தான். அதை எதிர்த்து நின்று களமாடுவது நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தான். அதை நம்பி வரும் தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சி பின்னாடி மாறணும். அதற்காக வெளிப்படையான ஒரு கண்டனம் ஐபி பெருமடாருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக வெளியிடுறோம். இந்த தேர்தல் ஆத்தூர் தொகுதியில நாம் தமிழரா திமுக வான்றதா, தமிழ் தேசியமா திராவிட வான்றதா? எங்களுடைய கருத்தியல் யுத்தத்திற்கு ஒரு திமுகவில் இருந்து ஒரு பேச்சாளர், ஒரு சிந்தனையாளர் எதிர்கருத்து வர்த்து இதுதான் நாட்டுடைய வளர்ச்சின்னு சொல்லிட முடியுமா? எங்களிடத்தில் திட்டங்கள் இருக்கிறது. ஆகப்பெரும் திட்டங்கள். ஒரு நாட்டை எவ்வாறு வளமான நாடாக மாற்றணும்ன்ற திட்டம் எங்க கிட்ட இருக்கு. அப்படி திட்டம் திமுக இருக்கும்னா இந்த தேர்தல் களத்தில் நேரடி சாட்சியா நாங்க சொல்றோம். நீங்கள் சந்திக்க இருப்பது கருத்தியல் போராளிகளான நாம் தமிழர் கட்சி தோழர்களை, ஐபி பெருமகனார் சந்திக்க இருப்பது பேராசிரியரை. அந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல். நாம் தமிழர்